ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1 டே அவுட்டிங் எப்படி போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம ஒரு சில டைம் நிறைய மால் போவோம், பார்க் போயிருப்போம், ஜூ ஏதாவது ஒன்று போவோம். ஆனால் அதெல்லாமே ரிப்பீட்டடாக போகும்போது ரொம்ப போர் அடிக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் ஆகிடுச்சு. நாங்கள் யூஸ்வலாக கோவில் போகணுன்னு நினச்சி போக மாட்டோம், பட் திடீர்னு போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கிளம்பிடலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் டெம்பிள். ஆக்சுவலாக மார்னிங் நான் போகும்போது பாரிஸ் சவுகார்பேட் கிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம், ஒரு ஷாப்பிங்காக போயிருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளே 1 மணி ஆயிடுச்சு. அந்த 1 மணிக்கு சரி பக்கத்தில் தான் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது A2B இருந்துச்சு. A2B வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பிரான்ச் அங்கே இருக்க A2B மட்டும் மீல்ஸே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. வெறும் மினி மீல்ஸ் அண்ட் சாட் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. பட் மீல்ஸ்ன்னு அங்கே ஒரு மெனுவே கிடையாதான். எனக்கு தெரியல, நான் வந்து சரவண பவன், சங்கீதா, கீதம், A2B இதுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஃபேன். அண்ட் நான் இங்கே தான் போய் சாப்பிடுவேன், பிகாஸ் எனக்கு அங்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும் பாடி. ஸோ அதனால் அங்கே நல்லா இருக்கும் ஃபுட்டுங்கிறதுனால தான் நான் எடுத்துப்பேன். பட் இங்கே என்னென்னே தெரியல, ரொம்ப ஸ்பைஸாக வச்சுருந்தாங்க. மேபி அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரில. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. அண்ட் வந்து மினி மீல்ஸ் தான் இருக்குது, ரொட்டி நான்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மீல்ஸே இல்லை, எப்போவுமே இருக்காதான். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் போகும்போது எங்களுக்கு வந்து மீல்ஸ் எடுக்கலான்னு நினச்சோம், பிகாஸ் எனக்கு மத்தியானம் ரைஸ் எடுக்கலன்னா செட்டே ஆகாது. என்ன வெரைட்டி இருந்தாலும் மத்தியானம் கொஞ்சம் ரைஸ் இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், பிகாஸ் ரைஸ் இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் சரி முடிச்சுட்டு நாங்கள் A2Bயில் வெறும் மினி மீல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 ஸ்நாக் மட்டும் வாங்கிட்டு கிளம்பி கோவிலுக்கு அப்புறம் தான் கிளம்புறோம். ஒரு 1 o'clock மேலே தான் நம்ம கோவிலுக்கே கிளம்புறோம். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன் டெம்பிள். இது என்ன அம்மன்னா 3 அம்மன் இருக்காங்க. இந்த 3 கோவிலுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது 5 to 7 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ஒரு கோயிலுக்கு நடுவில். அண்ட் இந்த 3 அம்மனுமே நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா ஒன்றா தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. லைக் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த 3 அம்மன் கோயிலும் ஒரே நாள் பார்க்குறது ரொம்ப நல்லது. அண்ட் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்க ஒரு சில வேண்டுதல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலில் போய் பார்த்தா ரொம்ப நல்லது, ப்ரே பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் தெரியாது, பட் நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். அண்ட் இந்த 3 அம்மனும் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பார்வதி. ஆக்சுவலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது 3 கோவிலோட பேர் சொல்லிடுறேன். வடிவுடை அம்மன், திருவுடை அம்மன், கொடியுடை அம்மன். இதுதான் வந்து பேர். ஆக்சுவலாக இதுதான் அம்மனோட பேர், இந்த கோவிலோட பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருவெற்றியூர் தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த கோவில் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது நம்மளுக்கு வந்து கோவில் பூட்டி இருந்தது. பிகாஸ் ஒரு 3:30க்கு ரீச் ஆகிருப்போம். கோவில் பூட்டி இருந்தது. ஸோ நம்ம பக்கத்தில் வந்து இன்னொரு A2B இருந்துச்சு அந்த இடத்துலையே. சரி மத்தியானம் நம்ம மினி மீல்ஸ் தானே சாப்பிட்டோன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்த லூயி விட்டான் கிளாஸ். இது சரி அன்றைக்கி தான் வாங்கினதுனால சும்மா பார்க்கலாமேன்னு எடுத்து உங்களுக்கும் காட்டுறேன். அண்ட் அது பூட்டியிருந்ததுனால நம்ம வந்து A2Bக்கு போயிட்டு லைட்டாக ஏதாவது மினி டிஃபன் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்த உடனே கோவில் திறந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு கோவில். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற ஃப்ரண்ட்டில் லைக் ரொம்ப பழைய காலத்து கோவில். அண்ட் பார்க்கும்போது வைபாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன். ஆக்சுவலாக இந்த 3 கோவிலும் ஒன்றா பார்த்தா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் அது கிட்ட தான் நம்மளுக்கு மீதி 2 கோவிலும் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஸ்டோரி கரெக்டாக தெரியல, பட் பார்வதி வந்துட்டு சிவன் பார்வதி இருக்காங்கல்ல, பார்வதி வந்து 3 ஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 ஃபார்ம் தான் வந்து வடிவுடை அம்மன், கொடியுடை அம்மன், திருவுடை அம்மன். ஸோ இந்த 3மே வந்து பார்வதி ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் அவங்க 3 ஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்க, 3 அவதாரம்ஸ் மாதிரி சொல்லலாம். அதில் ஏதோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதாவது ஞானத்தை குறிக்குது, தைரியத்தை குறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 ஃபார்முக்காக தான் நம்ம வந்து அந்த அம்மனை பார்க்குறோம். ஸோ தைரியம் இருக்கிறவங்களால தே கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால் அந்த 3 விஷயத்தை குறித்து தான் அந்த அம்மன் பற்றி இருக்குது. யாராவது அங்கே போயிருந்தீங்க, உங்களுக்கு அந்த கதை தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். பட் ஏன்னோ எங்களுக்கு வந்து நான் சின்ன வயசில் ஒரு வாட்டி போயிருக்கேன். அண்ட் இப்போ தான் செகண்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப
we didn't plan இந்த 3 கோவில் போகணும்னு சொல்லிட்டு 2 கோவில் தான் போயிருந்தோம். ஓகே 3வது இந்த கோவில் இருக்குன்றதுனால அப்போவே பார்க்கலாமன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் we got to know இந்த 3 ஒன்றா பார்த்தா நல்லது அப்படிங்கிறது. அண்ட் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த கோவில் போய்ட்டு வந்தால் நீங்கள் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக கோவில் போயிட்டு வந்து நம்ம நல்லபடியாக ப்ரே பண்ணாலே கண்டிப்பாக நடக்கும். ஸோ நல்ல தாட்ஸ் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அதோடு நீங்கள் ப்ரே பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். பட் அடிஷ்னலி வி ஹாவ் சம் பவர்ஃபுல் டெம்பிள், நல்ல வைபோடு இருக்க டெம்பிள்லாம் ஒரு சில டெம்பிளுக்கு தான் நிறைய பேருக்கு ஃபீல் வரும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில டெம்பிள் போகும்போது ரொம்ப ஃபீல் வரும். லைக் ஓகே இது ரொம்ப வைப்ரேட்டிவாக இருக்குது, இந்த டெம்பிள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு சில டெம்பிளில் தோணும். அந்த டெம்பிள் நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போகும்போது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. தென் வி ஹேட் சம் சன்செட் இருந்துச்சு, ரொம்ப லவ்லியாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். கடைசியாக இன்னொரு அம்மன் கோவிலும் போயிருந்தோம். இந்த 3 அம்மனில் சொன்ன கடைசியாக ஒரு அம்மன் கோவில் போயிருந்தோம். அது நைட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ லவ்லி, ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அம்மன் கோவில். அண்ட் எனக்கு இதை பார்க்கும் போது பிரத்யங்கரா தேவி கோவில் ஞாபகம் வந்தது. பிகாஸ் பிரத்யங்கரா தேவியும் இந்த மாதிரி தான் லைட் செட்டிங்ஸ் இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் எனக்கு இங்கே கிடச்சிது. நீங்கள்லாம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் இது பிரத்யங்கரா தேவி கூட ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்க. எனக்கு அங்கே ஒரு வைப் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கேயுமே ரொம்ப அடிக்கடி போவேன். ஸோ இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சது. கரெக்டாக பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக கீதம் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இட் வாஸ் ஒன் லாங் ட்ரிப். நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அழகாக லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. பிகாஸ் அந்த ஊரில் ப்ராப்பராக ஹோட்டல் கிடச்சி நீங்கள் சாப்பிட்ணும். அது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புனீங்கன்னா நைட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ இதுதான் எங்களோட 1 day ஜர்னி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.